أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم யா அல்லாஹ் உன்னுடைய வேதத்தை படிப்பதற்கு யா அல்லாஹ் அதை விளங்குவதற்கு யா அல்லாஹ் அதன்படி செயல்படுவதற்கு யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் யா அல்லாஹ் எங்களிடமிருந்து இந்த அழகிய அமலை நீ ஏற்றுக்கொள்வாயா, கபூல் செய்வாயாக. நிறைவான கூலியையும் உன்னுடைய பொருத்தத்தையும் உங்களுக்கு தந்தல்வாயாக யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். எல்லாரும் முதல் தரமா நம்முடைய நியத்தை யா அல்லாஹ் உன்னுடைய வார்த்தையை நான் படிச்சு விளங்கி அமல் செய்யறதுக்கும் உன்னுடைய பொருத்தத்தை பெறதுக்கு வந்திருக்கேன் அல்லாங்கிற ஒரு அழகிய நியத்தை முதல்ல வச்சுக்கிடுவோம். அதுக்கு அல்லாஹுடைய உதவி செய்ய சொல்லி அல்லாஹ் இடத்துல துவா செய்வோம். அதுக்கடுத்து எதையெல்லாம் நாம கேட்கிறோமோ அவனுடைய சட்டங்களா, இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, நான் இதை நேசிக்கிறேன், இதை நான் வெறுக்கிறேன், இதெல்லாம் உங்களுக்கு கட்டளையா நான் கொடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்கணும். அதையெல்லாம் எடுத்து நம்மளால முடிந்த அளவு செயல்படணுங்கிற அழகிய சிந்தனையோடையும் நீயத்தோடையும் இருப்போம். அதுக்கடுத்து கேட்ட விஷயங்களை நான் செயல்பட்டா மட்டும் போதாது, என்னுடைய குடும்பத்தாருக்கு மற்ற எல்லா மக்களுக்கும் இதை நான் எத்தி வைக்கணும் அப்படிங்கிற நீயத்தோட அழகிய 4 விஷயம் நீயாவை பரிசுத்தமாக்கி அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சு நாம செயல்படணுங்கிற எண்ணத்தோடையும் பிறருக்கு எத்தி வைக்கணுங்கிற சிந்தனையோடையும் ஸ்டார்ட் பண்ணுவோம். வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மனித குலத்தை நேர்வழிப்படுத்துவதற்காக நாம் அனுப்பிய அந்த தூதர்களில் சிலரை விட சிறப்புடையாக்கினோம். அல்லாஹ் நேரடியாக பேசிய சிலரும் இவர்களில் உண்டு. மேலும் சிலருக்கு வேறு பல உயர்ந்த அந்தஸ்துகளை வழங்கினோம். மேலும் மரியமின் மகன் ஈசாவுக்கு நாம் தெளிவான சான்றுகளை கொடுத்தோம். இன்னும் ரூஹுல் குதுஸை கொண்டு அவரை வலுப்படுத்தவும் செய்தோம். அல்லாஹ் நாடியிருந்தால் அந்த தூதர்களுக்கு பின்னர் வந்தவர்கள் தெளிவான சான்றுகள் தம்மிடம் வந்த பின்னரும் தங்களுக்குள்ளேயே போரிட்டு கொண்டிருந்திருக்க மாட்டார்கள். ஆனால் அம்மக்களை வேற்றுமைகளிலிருந்து கட்டாயமாக தடுத்து நிறுத்துவது அல்லாஹ்வின் நாட்டம் அல்ல. ஆதலால் அவர்கள் தமக்குள்ளேயே வேறுபட்டு கொண்டனர். அவர்களில் சிலர் இறை நம்பிக்கை கொண்டனர், வேறு சிலர் நிராகரிப்பு போக்கை மேற்கொண்டனர். அல்லாஹ் நாடியிருந்தால் அவர்கள் ஒருவருக்கொருவர் போரிட்டிருக்க மாட்டார்கள். ஆயினும் தான் நாடுகின்றவற்றை அல்லாஹ் செய்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் முதல் வசனத்துல 3வது ஜுஸு சூரத்துல் பக்ரா 253வது வசனம். அது அல்லாஹ்ல எடுத்ததோட எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. தில்க ருசுலு ஃபல்லல்னா பஅலஹும் அலா பஅத். மனித குலத்தை நேர்வழிப்படுத்துறதுக்காக நம்ம அனுப்பிய இந்த தூதர்கள் சிலரை விட சிறப்பா பாருங்க. மனிதர்கள்லயே அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்தவர்கள் தான் இறை தூதர்கள். அவங்களையும் அல்லாஹ் சிலரை விட சிலரை மேன்மையாக்கி சிறப்பாக்கி வச்சான். அப்ப அல்லாஹ் நேரடியா பேசின சிலரும் இவர்கள்ல இருக்கிறாங்க இல்லையா? நமக்கு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நேரடியா பேசினாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நேரடியா பேசியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இந்த விஷயங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். அவங்கள்ட்ட நேரடியா பேசினவங்களும் சிலர் இருக்கிறாங்க. மேலும் சிலருக்கு வேறு சிலரை விட உயர்ந்த அந்தஸ்தை நம்ம கொடுத்தோம். அதுல மிகப்பெரிய அந்தஸ்து பாருங்களேன், மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஈசாவுக்கு நம்ம தெளிவான சான்றுகளை கொடுத்தோம். இன்னும் ரூஹுல் குதூஸ் இருக்கிறார்ல, அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரை கொண்டு அவரை வலுப்பட செய்தோம். சுப்ஹானல்லாஹ். எல்லாருக்கும் வகை கொண்டு வந்த தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான். ஆனா பிரத்யேகமா அல்லாஹ் தஆலா இங்க சொல்றான், அல்லாஹ் நாடி இருந்தா இந்த தூதருக்கு பின்னாடி வந்தவங்க தெளிவான சான்றுகள் நம்மகிட்ட வந்ததுக்கு பின்னாடிதான் தங்களுக்குள்ள போரிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த மக்கள் வேற்றுமையில இருந்து கட்டாயமா தடுத்து நிறுத்துவது அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்ல. அவங்க புரியணும், அவங்க விளங்கணும். அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கோம், அவங்களுக்கு தூதர்களையும் அவங்க கொடுத்திருக்கோம், வேதத்தையும் அனுப்பியிருக்கோம். அவங்க புரிஞ்சு அவங்க விளங்கி அவங்க சுய சிந்தனையோட ஏத்துக்கணும். அவங்க தமக்குள்ளேயே வேறுபட்டுக்கிட்டாங்க. அவங்க சிலர் இறை நம்பிக்கை கொண்டவங்களா இருந்தாங்க, வேறு சிலர் எப்படிப்பட்டவங்களா ஆயிட்டாங்க, நிராகரிக்கும் போக்க மேற்கொண்டுட்டாங்க. அல்லாஹ் நாடி இருந்தா எல்லாரையும் ஒருவோட போட்டு போரிட்டு இருக்க செய்ய மாட்டான். இருந்தாலும்
தன் நாடுகின்றவற்றை அல்லாஹ் செய்யக்கூடியவனா இருக்கான். அல்லாஹ் நினைச்சாண்டா ஒரே சமுதாயமா வச்சிருக்கலாம். நீ என்ன எங்களை அராஜகமா உன் கட்டுப்பாட்டுல தானே வச்சிருந்த, எங்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கல இல்லைன்னு நாளைக்கு மக்கள் சொல்லக்கூடாது. சுதந்திரத்தையும் கொடுத்து, பகுத்தறிவையும் அல்லாஹால கொடுத்து, நேர்வழிகாட்டியான தூதர்களையும் கொடுத்து, வேதத்தையும் கொடுத்து, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதெல்லாம் கேளுங்க, இதுக்கெல்லாம் கட்டுப்படுங்க, சிந்திச்சு பாருங்க அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு விஷயத்த வழிகாட்டுதலா கொடுத்ததா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஓகேம்மா, அடுத்த வசனத்தை படிங்க. நம்பிக்கை கொண்டவர்களே, எந்தவித பேரமும் நட்பும் பரிந்துரையும் பயன் தர முடியாத அந்த இறுதி தீர்ப்பு நாள் வரும் முன் நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். இன்னும் நிராகரிக்கும் போக்கை மேற்கொள்பவர்கள்தான் உண்மையில் அக்கிரமும் புரிபவர்கள் ஆவார். பாருங்க, இந்த 2வது வசனம் 254 அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனு, இது அப்படியே ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு யாருக்கு முடியுமோ நோட்ஸ் அழகா நோட் பண்ணிக்கிட்டு வாங்க. நம்பிக்கை கொண்டவங்களை அல்லாஹாலா கூப்பிட்டு அழகான ஒரு உபதேசம், அதாவது ஒரு அழகிய செய்தி, அப்படி இல்லாட்டி விலக்கல், ஏவல் அல்லது விலக்கல் வந்துகிட்டே இருக்கும். நீங்க இதை செய்யுங்க, இல்ல இதை செய்யாதீங்க. அழகான ஒரு விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக்கிட்டு வருவான். இந்த இடத்துல அல்லாஹாலா சொல்றான் பாருங்களேன், நம்பிக்கை கொண்டவங்களே, எந்த விதமான பேரமும் நட்பும் பரிந்துரையும் பயனளிக்க முடியாத ஒரு நாள் இருக்கு. அந்த நாள்ல நம்ம ஆயிரக்கணக்குல லட்சக்கணக்குல லஞ்சம் கொடுக்க முடியாது. இல்ல, நம்ம இவங்க யாரு தெரியுமா, எங்க சின்னம்மா பிள்ளை, இவங்க என் கூட பிறந்த தம்பி மகன், இவங்க என் கூட பிறந்த லாத்தா விருப்பமான பிள்ளை, இது நம்ம பக்கத்து வீடு, இது எங்க அமைச்சரா இருக்கிறார்ல அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு, இதெல்லாம் சொல்லவே முடியாதுங்க. அப்போ எந்த ஒரு நட்பும் பயனளிக்காது, எந்த ஒரு பேரம் பேசி அதுக்காகவும் நம்ம கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம யாராச்சும் ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா, அதுவும் பயனளிக்காது. அப்படிப்பட்ட அந்த நாளுக்கு முன்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அந்த நாள் எது, நமக்கு அழகான முறையில உள்ள கொடுத்திருக்காங்க, இறுதி தீர்ப்பு நாள், அதுதான் மறுமை நாள். அந்த நாள் வர்றதுக்கு முன்னாடி நாம உங்களுக்கு கொடுத்திருக்கோம்ல, அதுல இருந்து நீங்க செலவு செய்யுங்க. காசு பணம் மட்டும் இல்ல, நமக்கு கொடுத்திருக்க நேரங்காலம், நமக்கு கொடுத்திருக்க அறிவு, நமக்கு கொடுத்திருக்க எல்லாமே, அத அதையெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்காக, அவனுடைய திருப்தியை நாடி நீங்க செலவு செய்யுங்க. நீ அதுக்கு மேல நிராகரிக்கும் போக்கை மேற்கொள்பவர்கள் தான் உண்மையில் அக்கிரமம் செய்பவர்கள். யார் அக்கிரமம் செய்யறவங்க? அல்லாஹ்வை நிராகரிக்கிறவங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்றான். ஈமான் கொண்டவங்களே, நீங்க உங்களுக்கு பயன் தராத ஒரு நாள் இருக்கு, இறுதி தீர்ப்பு நாள் இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுத்திருக்க செல்வம், அறிவு, மத்த விஷயங்கள், எதையெல்லாம் அல்லாஹ்வுக்காக கொடுக்க முடியுமோ, செய்ய முடியுமோ, நல்ல வழியில பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்திக்கங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அடுத்த வசனத்தை படிங்கம்மா. அல்லாஹ் நித்திய ஜீவன், பேரண்டம் அனைத்தையும் நன்கு நிர்வகிப்பவன். அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. அவன் தூங்குவதும் இல்லை, அவன் சிற்றொருக்கம் அவனை பிடிப்பதில்லை. வானங்களிலும் பூமியில் அனைத்தும் அவனுடையனவே. அவனுடைய அனுமதியின்றி அவனுடைய திருமுன் எவர்தான் பரிந்து பேச முடியும்? அவர்களுக்கு முன்னால் இருப்பவற்றையும் அவர்களுக்கு பின்னால் மறைவாக இருப்பவற்றையும் அவன் நன்கு அறிவான். அவன் அறிவித்து கொடுக்க நாடுவதை தவிர அவன் ஞானத்திலிருந்து வேறதையும் எவரும் புரிந்து கொள்ள முடியாது. அவனுடைய அரசாட்சி வானங்கள் பூமி அனைத்திலும் பறந்து நிற்கின்றது. அவற்றை பாதுகாப்பது அவனை சோர்வுற செய்வதில்லை. மேலும் அவன் மிக உயர்ந்தவனும் மகத்துவம் மிக்கவனுமாய் இருக்கின்றான். மாஷா அல்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அல்ஹம்துலில்லாஹ். மிகப்பெரிய பெரிய வசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப அற்புதமா சொல்லக்கூடிய விஷயம். சூரத்துல் பக்ராவுடைய ஹார்ட், அறிஞர்கள் சொல்லுவாங்க, இந்த அந்த ஆயத்துல் குர்சிக்கு மட்டும் தனிப்பெரும் விளக்கங்கள் இருக்கு. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய சிஃபத்துக்களை, அல்லாஹ்வுடைய அழகிய தன்மைகள், அவனுடைய ஆற்றலை பறைசாற்றக்கூடிய ஒரு வசனம் தான் இந்த ஆயத்துல் குர்சி சூரத்துல் பக்ராவுல இருக்கக்கூடியது. அல்லாஹு அக்பர். இதுல அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் யாரு தெரியுமா? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அல் ஹய்யுல் கய்யூம். அவன்தான் நித்திய ஜீவன். இந்த முழு உலகத்தையும் கரெக்டா, கூடுதல் குறையும் இல்லாம சரியான முறையில நிர்வகிக்கக்கூடியவன். அவனை தவிர வேற யாருமே இறைவன் இல்லை. வணங்குறதுக்கும் சரி, கேட்கறதுக்கும் சரி, உதவி செய்யறதுக்கும் சரி, எல்லாத்துக்கும் அவனை தவிர வேற யாருமே கிடையாது. அவன் அவனுக்கு எந்த ஒரு தூக்கமும் இல்லை. சரி, கொஞ்சம் டயர்டாச்சும் இருக்குமா, ரெஸ்ட் எடுக்கிறது இருக்குமா, அதுவும் கிடையாது.
இந்த வானத்துல பூமியில அனைத்துமே அவனுக்கு தான் சொந்தமானது. அவனுடைய அனுமதி இல்லாம எதுவுமே எந்த ஒரு பேச்சுமே பேசவும் முடியாது. முன்னால பின்னால மேல கீழே எதுவுமே அவனுக்கு மறைஞ்சது கிடையாது. அவன் அத்தனையும் அறியக்கூடியவனா இருக்கான். தான் நாடுறதை தவிர அவனுடைய ஞானத்துல இருந்து வேற எதையுமே எவருமே எடுத்துக்கொள்ள முடியாது, புரிஞ்சுக்கிறவும் முடியாது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். நாம அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவ மனிதனோட கம்பேர் பண்ணி நமக்கு எவ்வளவு எட்டின தூரம் தானே பார்க்க முடியுது, எடுக்க முடியுது, போக முடியுது, செய்ய முடியுது. அந்த மாதிரி நினைச்சுதான் அல்லாஹ்க்கு வக்கீல் வைக்கிறது, ரெக்கமெண்ட் பண்றது, அது இது இன்னும் என்னென்னமோ சொல்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், எதுவுமே எனக்கு தேவை கிடையாது. நேத்து பார்த்தோம்ல, இதே சூரா பக்கரால 186வது வசனம். அத திரும்ப திரும்ப படிச்சீங்களா? எல்லாரும் படிங்க, படிப்போம், படிக்கணும். அப்பதான் அப்படியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம பக்கத்துல இருக்கான், நம்ம கூட இருக்காங்கிற அந்த ஒரு அழகான ஒரு சிந்தனையோடு நம்ம செயல்படுவோம். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் அது அழகாக்கி காட்டும். ஓகே. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், அவனுடைய ஆட்சி இருக்குல்ல, வானம் பூமி எல்லாத்துலயும் பறந்து இருக்கு. அதை பாதுகாக்கிறதுல, வானத்தை பாதுகாக்கிறதுலயோ, பூமியை பாதுகாக்கிறதுலயோ, மற்ற எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுலயோ அவனுக்கு சோர்வோ ஒரு கஷ்டமோ எதுவுமே கிடையாது. அவன் மிகவும் உயர்ந்தவன், மகத்துவமிக்கவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாங்கிறத இந்த வசனத்தின் மூலம் சொல்லி கொடுக்குறான். இதுக்கு நிறைய தஃப்சீர் ஆசிரியர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. தஃப்சீர் எடுத்து படிப்போம். இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம். ஒரு ரிமைண்டருக்காக, ஒரு நினைவூட்டுறதுக்காக அதையும் செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே. அடுத்த வசனம் அல்ஹம்துலில்லாஹ் ஸ்டார்ட் பண்றீங்களா? 256வது வசனம். தீனில், அதாவது இறைநெறியை மேற்கொள்வதில் யாதொரு கட்டாயமோ நிர்பந்தமோ இல்லை. தவறான வழியிலிருந்து நேரான வழி தெளிவாக பிரிக்கப்பட்டு விட்டது. இனி எவர் தக்கூத்தை நிராகரித்து அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்கிறாரோ அவர் திட்டமாக மிக பலமான பிடிமானத்தை பற்றி கொண்டவர் ஆவார். அது என்றுமே அருந்து விடாது. அவர் தன்னுடைய ஆதரவாளனாக தேர்ந்தெடுத்து கொண்ட அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுவோனும் நன்கு அறிவோனுமா இருக்கின்றான். இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், லா இக்ராஹ ஃபித்தீன். இந்த தீன் இருக்குல்ல, இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கம் இருக்குல்ல, இதுல எந்த ஒரு கட்டாயமும் நிர்பந்தமும் இல்லை. இத தெரிஞ்சு, புரிஞ்சு, விளங்கி, படிச்சு, ஏத்துக்கிட்டு வர்றவங்களுக்கு தான் இந்த மார்க்கம் இது. ஆனா அறியாத மக்கள் இது வாளால் பரப்பப்பட்டது, கட்டாயப்படுத்தப்பட்டது அப்படியெல்லாம் சொல்றாங்க. நோ, இல்லவே இல்லை. அல்லாஹ் இதுக்கு டிக்ளேர் பண்றான், கிடையாது. இந்த மார்க்கத்துல எந்த ஒண்ணுமே கட்டாயம் இல்லை, அவசியம் இல்லை, திணிக்கிறது இல்லை. நீங்க தெரிஞ்சு புரிஞ்சு விளங்கி ஈமான் கொண்டு வாங்க, அப்பதான் நீங்க செயல்படுவீங்க, அப்பதான் அதுல நிலைச்சு நிப்பீங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், தவறான வழியிலிருந்து நேரான வழியை பிரிச்சு காட்டக்கூடிய அழகிய செய்தி அல்லாஹ் தஆலா இதுல கொடுத்திருக்கான். இதுல யார் தாகூத்தை நிராகரிச்சுட்டு அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்றாங்களோ அவர் நிச்சயமா பலமான பிடிவாதத்தை பற்றி கொண்டாரு. தாகூத்துனா என்ன? ஷைத்தான்கள், அல்லாஹ்வை அல்லாத மற்ற தெய்வங்கள், மற்றவைகள். அப்ப அதை விட்டுட்டு யார் அல்லாஹ்வை மீது நம்பிக்கை கொண்டு இருக்கிறாங்களோ அவங்கதான் பலமான பிடிமானத்துல இருக்கிறாங்க. அது என்னைக்குமே அருந்திராது. அது தன்னுடைய ஆதரவாளர்களை தேர்ந்தெடுத்து கொண்ட அல்லாஹ் யாவற்றையும் செவியேற்கக்கூடியவனா இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ்வை விட்டு போட்டு அடுத்த பக்கம் போனா அங்க உறுதி இல்ல, நிலை இல்ல, அழிஞ்சு போகும். ஓகே. அடுத்ததுதான். இறை நம்பிக்கை கொண்டோருக்கு பாதுகாப்பளித்து உதவுபவன் அல்லாஹ்தான். அவன் அவர்களை இருள்களிலிருந்து வெளியேற்றி ஒளியின் பக்கம் கொண்டு வருகிறான். மேலும் இறை நிராகரிப்பை மேற்கொண்டவர்களுக்கு உதவுவோர் தகூத்களே ஆவர். அவர்கள் இவர்களை ஒளியிலிருந்து வெளியேற்றி இருள்களின் பக்கம் கொண்டு செல்கின்றனர். அத்தகையவர்கள் நரகவாசிகளே ஆவர். அவர்கள் என்றென்றும் நரக நெருப்பில் வீழ்ந்து கிடப்பார்கள். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹு அக்பர். இந்த வசனத்துல எல்லா மக்களுக்கும், யூதர்களா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, அதல்லாத மற்ற வகைகளை வணங்கக்கூடிய மக்களா இருந்தாலும் சரி, எல்லா மக்களுக்கும், ஈமான் கொண்டவர்களுக்கும் எவ்வளவு அழகான ஒரு செய்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான் பாருங்க. அதாவது இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது யாரு? அவங்களுக்கு உதவி செய்யறது யாரு? அல்லாஹ் தான். அவங்க ஒவ்வொருத்தரையும், இறை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் தஆலா இருள்ல இருந்து வெளியேற்றி ஒளியின் பக்கம், பிரகாசத்தின் பக்கம் அல்லாஹ் கொண்டு வர்றான். பாதுகாப்பும் கொடுக்குறான். எல்லாத்துக்கும் உத்தரவாதம் படுத்தப்படுது. அல்லாஹ்வை விட்டுட்டு
யாரெல்லாம் இறை நிராகரிப்பை மேற்கொண்டாங்களோ அவங்க தாகூத்துகளை வணங்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை விட்டு இணை வைக்கக்கூடியவர்கள். அவங்களுக்கு யாரு? அவங்கதான் அவங்களுக்கு உதவி செய்யணும். அல்லாஹ் அவங்களுக்கு பொறுப்பேற்க மாட்டான். அது மட்டும் இல்லாம அவங்கெல்லாம் உங்களை ஒளியில இருந்து இருட்டின் பக்கம் இழுத்துட்டு போகக்கூடியவர்களா இருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு அழகா தெளிவா சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை விட்டுட்டு முஸ்லிம்களா இருந்தும் அல்லாஹ்வை இணை வைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அத ஒரு லிஸ்டே போட்டு காட்டலாம். அதல்லாம இஸ்லாத்துல இல்லாத மற்ற மக்களுக்கும் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ஒருத்தனை விட்டுட்டு நீங்க இறை நிராகரிப்பை, ஷிருக்கை, குஃப்ரை இப்படி தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்களா, நீங்க யாரை வணங்குறீங்களோ அவங்கதான் உங்களுக்கு உதவி செய்யணும். அது மட்டும் இல்ல, உங்களை ஒளியில இருந்து, பிரகாசத்துல இருந்து, வெளிச்சத்துல இருந்து இருட்டின் பக்கம் உங்களை கூட்டிட்டு போயிருவாங்க. நீங்களும் அதுல போய் அழிஞ்சு போயிருவீங்க. இப்படிப்பட்டவங்க யார் தெரியுமா? அவங்கதான் நரகவாசி. அவங்க என்னன்னைக்குமே நரகத்திலேயே வீழ்ந்து கிடப்பாங்க. யாரெல்லாம் இந்த குஃப்ர், ஷிருக்கு, முனாஃபிக்தனம், வெளிப்படையான சிறுக்கு, அந்தரங்கமான சிறுக்கு, எல்லா ஷிருக்குகளை விட்டும், குஃப்ரை விட்டும், நிஃபாக்கை விட்டும் எங்கள் அனைவரையும் பாதுகாத்து அல்லாஹ் உண்மையான இந்த தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி வையா அல்லாஹ். ஓகேடா, அடுத்த வசனம். இப்ராஹிமுடைய அதிபதி யார் என்பது குறித்து அவருடன் தர்க்கம் புரிந்தவனே, நீர் கவனிக்கவில்லையா? அல்லாஹ் அவனுக்கு ஆட்சி அதிகாரம் வழங்கியிருந்த காரணத்தினாலேயே அவன் தர்க்கம் புரிந்தான். எவன் வாழ்வையும் மரணத்தையும் அளிக்கின்றானோ அவனே என்னுடைய அதிபதி என இப்ராஹிம் கூறியதற்கு, நானும் வாழ்வையும் மரணத்தையும் அளிக்கின்றேனே என்று அவன் கூறினான். அதற்கு இப்ராஹிம், அப்படியானால் அல்லாஹ் சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்கச் செய்கின்றான், நீ அதை சற்று மேற்கிலிருந்து உதிக்கச் செய் என்று கூறினார். இதை கேட்ட மாத்திரத்தில் சத்தியத்தை மறுத்த அவன் திகைத்து போனான். அல்லாஹ் அக்கிரமம் புரிபவர்களை நேர்வழிப்படுத்துவதில்லை. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு அழகான உதாரணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான் பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட தர்க்கம் புரிஞ்சது யாரு தெரியுமா? ஒரு அரசன். ஏன்னா அவனுக்கு அரசு இருக்கு, பதவி இருக்கு, பட்டம் இருக்கு, செல்வம் இருக்கு, அதிகாரம் இருக்கு. அப்படிங்கிறதுல அவன் நான் தான் அல்லாஹ், என்னத்தான் நீங்க வணங்கணும்னு சொல்லக்கூடிய அரசனா இருந்தான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், என்னுடைய ரப்பு எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் வாழ்வை கொடுக்கக்கூடியவனும் அவன்தான், மரணத்தை கொடுக்கக்கூடியவனும் அவன்தான். அவ்வளவு பெரிய வல்லமை வாய்ந்தவன் அப்படின்னு சொல்லையில அவன்கிட்ட இருக்க ஆட்சி, அவன்கிட்ட இருக்க அதிகாரம், அவன்கிட்ட இருக்க திமுரு, அவன் என்ன சொல்றான், வாழ்வையும் சாவையும் கொடுக்கறது உன்னோட இறைவனுக்கு மட்டும்தான் முடியுமா, என்னாலையும் முடியும் பாருன்னு அவன் சொல்றான். ஏன்டா 2 பேரை கூப்பிடுறான், ஒருத்தனை வெட்டுறான், கொலை பண்ணியாச்சு, செத்துட்டான். இன்னொருத்தர் சரி நீ போ, இவனை வாழ விட்டுட்டு இவனை சாவடிச்சுட்டேன், இது பேர் என்ன அப்படின்னு சொல்லவுமே அந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அழகிய ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறான் பாருங்க. என்னுடைய ரப்பு ஒவ்வொரு நாளும் கிழக்குல இருந்து சூரியனை உதிக்க செய்யறான். நீ வேணா அந்த மேற்குல இருந்து உதிக்க செய்ய, உனக்கு ஆட்சியும் அதிகாரமும் பதவியும் பட்டமும் எல்லாம் தானே இருக்கு, இறைவன் தானே நீ, நீங்க செய்ய. திகச்சு போயிட்டானா. அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான் பாருங்க. அப்போ அக்கிரம் செய்வதற்கு அல்லாஹால நேர்வழி காட்டுறது இல்ல, நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களுக்கு தான் அல்லாஹ் நேர்வழி காட்டுறான் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப இந்த மாதிரி வீண் தர்க்கம், வீண் விதண்டாவதம் பேசக்கூடிய ஏராளமான மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்கள இருந்து நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஓகேடா, அடுத்து. அல்லது முகடுகள் இடிந்து வீழ்ந்து கிடந்த ஓர் ஊரினை கடந்து சென்ற ஒரு மனிதரின் உதாரணத்தை நீர் கவனிக்கவில்லையா? அவர் முற்றிலும் அழிந்து போய்விட்ட இந்த ஊர் மக்களை அல்லாஹ் எப்படி மீண்டும் உயிர்ப்பிக்கப் போகிறான் என வினவினார். அதற்கு அல்லாஹ் அவருடைய உயிரை கைப்பற்றி 100 ஆண்டுகள் அவரை உயிரற்றவராய் கிடக்க செய்தான். பின்னர் அவரை உயிர்த்தெழச் செய்து வினவினான், நீர் எவ்வளவு காலம் இவ்வாறு கிடந்தீர்? அதற்கு அவர், ஒரு நாள் அல்லது சில மணி நேரங்கள் நான் இப்படி கிடந்திருப்பேன் என்று கூறினார். அல்லாஹ் கூறினான், இல்லை, இந்நிலையிலேயே நீர் 100 ஆண்டுகள் கிடந்தீர். உம்முடைய உணவையும் பானத்தையும் சற்று பாரும், அவை சிறிதும் கெட்டு போகவில்லை. மேலும் உம்முடைய கழுதையை பாரும், அதன் எலும்புகள் கூட மக்கி போய்விட்டன. உம்மை மக்களுக்கோர் சான்றாக விளங்கச் செய்வதற்காகவே நாம் இவ்வாறு செய்தோம். அந்த எலும்புகளை நாம் எவ்வாறு ஒன்று சேர்த்து பின்னர் சதையால் அவற்றை போர்த்துகிறோம் என்பதை பாரும். இப்படி உண்மை அவருக்கு தெளிவான போது, திண்ணமாக அல்லாஹ் எல்லா பொருள்களின் மீதும் பேராற்றல் உடையவன் என்பதை நான் அறிகிறேன் என்று கூறினார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். எப்படி அல்லாஹ் தஆலா இறந்தவளை உயிர்ப்பிப்பான்? இந்த பால் அணிஞ்சு கிடக்குற இந்த ஊரெல்லாம் எப்படி சிக்கியா வரும்?
எப்படி கொண்டு வருவான்னு அவர் நினைச்சாரு. ஆனா அவருக்கு கண்ணு முன்னாடி இப்படித்தான் நான் உயிர்ப்பிப்பேங்கிறத காமிச்சேங்கிறவங்க. பேராற்றல் மிக்கவர் நம்முடைய ரப்பு. சாதாரண இந்த அரசாங்கமோ கவர்மெண்டோ இங்க இருக்கக்கூடிய பீப்புள் மக்களோ அவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு உள்ளவன் இல்லை. அதனாலதான் அல்லாஹ் தஆலா சூரா இஹ்லாஸ்ல சொல்றான், அல்லாஹ் அவன் ஒருவன், அவன் ஏகன், அவனுக்கு ஈடு இணை இல்லை. அவன் எப்படிப்பட்ட தலைவன் தெரியுமா? அல்லாஹ் அக்பர். ஓகே, அடுத்தது போகலாம். என் அதிபதியே, மரித்தோரை நீர் எவ்வாறு உயிர்ப்பிக்கின்றாய் என்பதை எனக்கு காண்பிப்பாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூறிய சந்தர்ப்பத்தையும் நினைவு கூறும். அப்பொழுது இறைவன், நீர் நம்பிக்கை கொள்ளவில்லையா என்று கேட்டான். ஆம், நம்பிக்கை கொண்டுள்ளேன், எனினும் என்னுடைய மனம் அமைதியடையும் பொருட்டே இவ்வாறு கேட்கின்றேன் என்று அவர் கூறினார். அதற்கு அல்லாஹ், அப்படியானால் நீர் 4 பறவைகளையும் பிடித்து அவற்றை நன்கு பழக்கி உம்முடன் இணங்கி இருக்கச் செய்யும். பின்னர் அவற்றை துண்டுகளாக்கி அவற்றின் ஒவ்வொரு பாகத்தையும் ஒவ்வொரு மலையில் வைத்துவிடும். பிறகு அவற்றை நீர் கூப்பிடும், அவை உம்மிடம் விரைந்து வந்துவிடும். மேலும் அல்லாஹ் நிச்சயமாக வல்லமை மிக்கோனும் நுண்ணறிவு உடையோனுமாய் இருக்கின்றான் என்பதை நீர் நன்கு அறிந்து கொள்ளும் என்று கூறினான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அல்லாஹ் தஆலா உயிர் கொடுப்பான் அவங்க நினைக்கிறாங்க. அப்போ நினைச்சதோட மட்டும் இல்ல, அல்லாஹ் கேக்குறாங்க, ஏன் நீ நம்பலையா அப்படின்னு கேக்குறதுக்கு அவங்க சொல்றாங்க பாருங்க, இல்ல இல்ல இல்ல, கால பலா, அப்படி இல்ல, வலாக்கின் லியத்மஇன்ன கல்பி, என்னுடைய நஃப்ஸ் இருக்குல்ல, என்னுடைய கல்பு இருக்குல்ல, அது அமைதி அடைகிறதுக்காக, அது ஒரு திருப்தி அடைகிறதுக்காக நான் கேட்கிறேன் அல்லாஹ் அப்படின்னு கேட்கையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு அழகா ஒரு விஷயத்த சொல்லி அதை உருவாக்கி காட்டுறான் பாருங்க. அப்படிப்பட்ட அல்லாஹ் யார் தெரியுமா? இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் அஸீஸுன் ஹக்கீம், பேராற்றல் மிக்கவன். அந்த ரப்பு தான் நம்முடைய ரப்பு. அவனைத்தான் நம்மளை நிர்வாகம் பண்ண முடியாதோண்டு எங்கேயோ போறோம், போ தேவையில்லை. நிச்சயமா அல்லாஹ் நம்ம கூட இருக்கான், நம்மளுடைய அழைப்புக்கு பதில் சொல்றான். அடுத்த வசனம் தான். அல்லாஹுடைய வழியில் தங்கள் பொருள்களை செலவழிப்போர்களில் செலவுக்கு உவமானம் ஒரு தானிய விதையை பயிரிடுவது போன்றதாகும். அதிலிருந்து 7 கதிர்கள் முளைக்கின்றன. ஒவ்வொரு கதிரும் 100 தானிய மணிகளை கொண்டுள்ளது. இவ்வாறு அல்லாஹ் தான் நாடுவோருக்கு அவர்களுடைய நற்செயல்களின் பயன்களை பன்மடங்காக்குகின்றான். மேலும் அல்லாஹ் அதிகம் வழங்குபவனும் யாவற்றையும் நன்கு அறிபவனுமாய் இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். இந்த வசனம் இருக்குல்ல, இது அதிகப்படியா அல்லாஹ்க்கு தான தர்மம் கொடுக்கிறது, அல்லாஹ் வழியில செலவழிக்கிறது, சதகத்துல் ஜாரியாவான அமல்கள் செய்யறது, அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பூஸ்ட். எப்படி தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, அல்லாஹ்வுடைய வழியில தங்களுடைய செல்வங்களை செலவழிக்கிறவங்களுக்கு ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு தானிய விதையத்தான் நம்ம இந்த பூமியில விதைப்போம். அது என்ன செய்யும்? 7 கதிரை விடும். ஒவ்வொரு கதிர்லயும் 100 மணி இருக்கும். போட்டது எத்தனை? 1. விட்டிருக்கிறது, வெளிவந்திருக்கிறது எத்தனை? ஒரு கதிர்ல இருந்து முளைச்ச ஒரு செடி 7 கதிரை விட்டு 7லயும் 100 மணியா. அப்ப எத்தனை மணி? 700. ஒன்ன போட்டதுக்கு 700. இப்படித்தான் நீங்க அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸா ரப்பு நமக்கு கூலி கொடுப்பான்னு சொல்லி சொன்னீங்களா? ஆனா அவங்க பாக்குறதுக்காக, இவங்க பாக்குறதுக்காக, பாரி வள்ளல்னு சொல்லணுங்கிறதுக்காக, நான் தான் என்ன மாதிரி யாரும் செய்ய முடியாது, இதுக்கு இல்ல, அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ் என்னை கொடுக்க சொல்லியிருக்கான், என்னை மீறி எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான், இல்லையே எனக்கு அளவு கொடுத்தாலும் என் ரப்பு கொடுக்க சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல கூலியை எதிர்பார்த்து தூய்மையான இஹ்லாஸா செய்யக்கூடியவர்களுக்கு உதாரணம் ஒரு தானிய மணியை போன்ற ஒரு விதைய போட்டா 700 வர்ற மாதிரி. இப்படித்தான் அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தன் நாடுபவர்களுக்கு அவங்களுடைய நற்செயல்களுடைய பலன் இருக்குல்ல, இது அல்லாஹ் தஆலா சொல்றது 1 700, 1க்கு 700. இத பன்மடங்கா ஆக்கியும் கொடுப்பானாம். அல்லாஹ் அதிகம் கொடுக்கறதுல அவன மாதிரி யாரும் முடியாதான். அவன் நன்கு அறிந்தவனா இருக்கிறானா. சுப்ஹானல்லாஹ். நமக்கு ஒரு உதவி செஞ்சவங்களுக்கு நாம திருப்பி ஒரு உதவிதான் செய்வோம். திருப்பி கேட்டோம் தான், நீதான் செஞ்சதுக்கு நான் செஞ்சுட்டேன்ல, எத்தனை தடவை உனக்கு செய்யறது? நீ ஒரு தடவை ஒரு ஹெல்ப் பண்ண, நான் 4 பண்ணிட்டேன், இன்னமும் ஹெல்ப்புக்கு நிக்கிறேன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், எனக்காக நீங்க செஞ்சீங்களா, எனக்காக கொடுத்தீங்களா, என்னிடம் நீங்க எதிர்பார்த்தீங்களா, நீங்க ஏமாந்து போக மாட்டீங்க. அந்த இஹ்லாஸ், அந்த அழகிய அந்த பண்பு, அந்த தூய்மையை தான் நான் எதிர்பார்க்கிறேன்.
நான் நாடுனா 1க்கு 10, 1க்கு 70, 1க்கு 700. அது பன்மடங்குன்னா 7,000-ஆ நம்மளுடைய கணக்குல. அப்போ அல்லாஹுக்காக கொடுக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்விடம் மட்டுமே கூலிய எதிர்பார்த்து நம்ம ஒவ்வொருத்தரும் கொடுக்கணும். அப்ப அல்லாஹால அதை பன்மடங்கா ஆக்கி தருவான். ஊருக்கு, பேருக்கு, புகழுக்கு, காட்டுறதுக்கு கொடுக்கறது மட்டும் இல்ல, எந்த ஒண்ணையுமே செய்யக்கூடாது. இது மிகப்பெரிய அழகிய வசனம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததா, எவர்கள் அல்லாஹுடைய வழியில் தங்கள் பொருள்களை செலவு செய்த பின்னர் அதைத் தொடர்ந்து தாங்கள் செலவு செய்ததைச் சுட்டிக்காட்டி பேசாமலும் மனம் புண்பட செய்யாமலும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு உரிய நற்கூலி அவர்களின் அதிபதியிடம் இருக்கின்றது. மேலும் அவர்களுக்கு எந்தவித அச்சமும் இல்லை. அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் எவ்வளவு சொல்றான் பாருங்க. அல்லாஹ்வுக்காக கொடுத்துட்டு சொல்லி காட்டக்கூடாது. நான் தான் உன் பிள்ளைய கட்டி கொடுத்தேன், உன் முள்ளைய படிக்க வச்சது நான் தான், வேலை வாங்கி கொடுத்தது நான் தான், உனக்கு வீடு கட்ட எவ்வளவு ஹெல்ப் பண்ணுனேன். நீங்க அந்த மாதிரி சிரமத்துல நிக்கையில யாரு ஃபீஸ் கட்டினா? உன் ஹாஸ்பிட்டல் ஃபீஸை யாரு கட்டினா? உனக்கு டேப்லெட் வாங்குறதுக்கு யாரு காசு கொடுக்குறா? இப்படி ஒண்ணு ஒண்ணா லிஸ்ட் போடக்கூடாது. தான் எதை செலவழிச்சோமோ அதை சுட்டி காட்டி பேசக்கூடாது. அதை அப்படி சுட்டி காட்டும் போது நம்மள்ட்ட இல்லாததுனால தானே இவங்கள்ட்ட போய் கேட்டோம். அதை பாருங்களேன், சந்தர்ப்பம் பார்த்து பார்த்து ஒவ்வொரு இடத்துலயா சொல்லி காட்டுறாங்க, குத்தி காட்டுறாங்க, 4 பேர் முன்னாடி சொல்லி காட்டுறாங்க. எப்ப பார்த்தாலும் உனக்கு எத்தனை தடவை செய்ததுன்னு கேக்குறாங்கன்னு அவங்க மனசு வேதனைப்படுவாங்கல்ல. அப்படி செய்யற ஒரு தர்மத்துக்கு கூலி இல்ல. அல்லாவுக்காக செஞ்சு சொல்லி கொடுத்துட்டு அதை சொல்லி காட்டாம பிறரை நோகடிக்காம இருக்கும்போதுதான் அல்லாஹு தாலா அவங்களுக்கு அதிகப்படியான கூலிகளை வழங்கக்கூடியவனா இருக்கிறான். அப்படி யார் அல்லாவுக்காக கொடுத்துட்டு இஹ்லாசோட அல்லாஹ்விடத்துல நன்மை எதிர்பார்த்திருக்காங்களோ அவங்களுக்கு அச்சமும் இல்லையா, பயமும் இல்லையா. என்னத்துக்கு அச்சம், என்னத்துக்கு பயம்? ரப்பு கொடுத்தா நம்ம கொடுத்துருக்கோம். இப்ப கொடுத்தவங்க ஏன் நமக்கு பல மடங்கு கொடுக்க மாட்டான்? நிம்மதியா, ஐயோ நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்டா என்ன கேக்குறாங்கன்னா, நான் 100 பவுன் நகை வச்சிருக்கேன், நான் ஒவ்வொரு வருஷமும் நான் 2.5 பவுன் 2.5 பவுனா கொடுத்தேன், 10 வருஷத்துல நீ குறைஞ்சு போயிடுமே, ஒண்ணு இருக்காதே. அப்ப நான் என்ன செய்வேன்? ஏமா 100 பவுனை நீ என்ன கொடுத்தா வச்சிருந்த ரப்பு கிட்ட? அல்லாஹ் கொடுத்தான். 100 பவுனை கொடுத்ததுக்கு 1000 பவுன் கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? கிலோ கணக்குல கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? நம்ம பிறக்கையிலே வீடு வாச சொத்து சுகத்தோட பிறக்கல இல்ல. கொடுத்தான்ல ரப்பு, அறிவு கொடுத்தான்ல, ஆரோக்கியத்தை கொடுத்தான்ல, திருப்பி கொடுக்க மாட்டானா? சுப்ஹானல்லாஹ். ஷைத்தான் தான் இந்த மாதிரியான எண்ணங்களையும் கஞ்சத்தனத்தையும் அந்த குறுகிய புத்தியோடையும் ஏவக்கூடியவனா இருக்கான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அல்லாஹ்வுக்காக கொடுத்தா பல மடங்கு நான் தருவேன். அதனாலதான் முஸ்லிம்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இந்த மூமின்களா இருக்கக்கூடியவங்க அல்லாஹ்வுடைய வசனத்தை நம்பி பாருங்களேன், பள்ளிவாசலுக்கு கேட்டா கொடுப்பாங்க, நோயின்னு கேட்டா கொடுப்பாங்க, கஷ்டம்னு கேட்டா கொடுப்பாங்க, இல்ல படிப்புன்னு கேட்டா கொடுப்பாங்க. யார் யாரு எங்கெங்கெல்லாம் கேட்கிறோம் இருக்குதோ, ஏதோ வசதியா இருக்கிறவங்க நிறைய இருக்கவங்க நிறைய கொடுப்பாங்க, கொஞ்சமா இருக்கவங்க கொஞ்சமா. ஆனா யாருமே இந்த அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஈமான் கொண்ட மக்கள்கிட்ட எதை ஒண்ணு கேட்டாலும் வெறும் கையோட போக மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்வுடைய வார்த்தையின் மீது அவ்வளவு நம்பிக்கை. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு குட்டி குட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கான். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அதுக்கு ஒரு அழகிய வசனம். ஆனா கொடுத்துட்டு சொல்லி காட்டக்கூடாது, புண்படிபடி நம்ம திரும்ப திரும்ப அதை எதையும் செய்யக்கூடாதுங்கிறது. இதை நம்ம கவனத்தோட எடுக்கணும். அப்படி இருக்கும்போது நமக்கு அச்சமும் இல்லை, பயமும் இல்லை. இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு அச்சம், பயம். என்ன நடக்குமோ, என்ன ஆகுமோ, இது என்ன நடக்குமோ, எதிர்காலத்துல என்ன நடக்குமோ, பிள்ளைங்க நிலைமை மோசமா போயிருமோ, இந்த அச்சம் இந்த கவலை எதுவுமே இருக்காது அல்லாஹ் மீது நம்பிக்கையோட நாம கொடுக்கும் போது, செலவழிக்கும் போது. ஓகேடா, அடுத்து. கனிவான சொல்லும் மன்னித்து விடுவதும் மனம் புண்படச் செய்யும் தானத்தை விட சிறப்புடையவனவாகும். மேலும் அல்லாஹ் தன்னிறைவுள்ளவனாகவும் சகிப்புத்தன்மை உடையவனாகவும் இருக்கின்றான். சின்ன வசனம் எவ்வளவு அழகான விஷயத்த சொல்லி கொடுக்குது பாத்தீங்களா? இங்க கொடுத்துட்டு சொல்லி காட்டுறதை விட 4 நல்ல வார்த்தைய சொல்லி அனுப்புறது ரொம்ப சிறந்தது. அல்லாஹ் மன்னிச்சிருவான். மனம் புண்படும்படி பேசக்கூடாது. தான தர்மத்தையும் கொடுத்துட்டு மனம் புண்படும்படியும் பேசக்கூடாது. நம்ம ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சகிப்புத்தன்மையானவன், அவன் தன்னிறைவானவன். நீங்க கொடுத்துதான் இல்ல, நமக்கு டெஸ்ட் கோடிக்கணக்குல நம்ம கையில எல்லாம் கொடுத்துட்டு நான் கொடுத்தேன்ல, நீ குடுக்குறியான்னு டெஸ்ட் தான் பண்றான். அவன் நீங்க கொடுத்துதான் அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது இல்ல, வேற ஒரு பக்கம் கொடுத்துருவான். அவன் அதற்குரிய படைப்பாளன். அவன் ஒவ்வொரு படைப்புகளுக்கும் அதற்குரிய ரிஸ்க அவன் பொறுப்பேற்றிருக்கான். ஆனா நமக்குரிய டெஸ்ட்
நிறைய கொடுத்துட்டு கொடுக்கலையா, நீ ஒண்ணுமே இல்லாம பாவம் காதுல போடுறதுக்கு ஒரு கம்மல் கூட இல்லாம இருக்கிற மக்கள் இருக்கையில 500 பவுன் 1000 பவுன் 100 பவுன் 50 பவுன்லாம் கொடுத்துருக்கல, 10க்கு மேற்பட்ட ஜக்காத்து கொடுக்கறதுக்கு கொடுத்துருக்கல, கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்கு தான். ஆனா அல்லாஹ் தன்னிறைவு உள்ளவன். அந்த மக்கள் ஏழைகளுக்கு, வறியவர்களுக்கு, உதவி தேடக்கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவன் அவன். ஆனா நமக்கு டெஸ்ட். அப்ப அதனால அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் தன்னிறைவானவன், சகிப்புத்தன்மை உடையவன். நீங்க கொடுத்துட்டு சொல்லி காட்டி வீணாக்கி விடுறதை விட அழகான கனிவான அன்பான பேச்சே சிறந்ததுங்கிறத அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு ஒரு தாயை விட கனிவா அல்லாஹ் ஒவ்வொரு ஏவலையும் சொல்லி, தடுக்கப்பட்டதையும் சொல்லி, எப்படி நடந்துக்கணுங்கிறதையும் சொல்றான் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அடுத்ததா இறை நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் ஈமான் கொள்ளாமல் மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காகவே தனது பொருளை செலவு செய்பவனைப் போல நீங்களும் கொடுத்ததை சொல்லிக் காண்பித்தும் மனம் புண்பட செய்தும் உங்களுடைய தான தர்மங்களை பாழாக்கி விடாதீர்கள். அவன் செய்யும் செலவுக்கு உவமை மண் மூடிய ஒரு வழுக்குப் பாறையை போன்றதாகும். அதன் மீது பெருமழை பெய்து அதை மூடியிருந்த மண்ணை அடித்து கொண்டு போய் அதை வெறும் பாறையாக்கி விட்டது. இத்தகையவர்கள் செய்யும் தான தர்மங்களால் எதையும் எந்த நன்மையையும் ஈட்ட முடியாது. மேலும் நன்றி கொள்ளும் மக்களுக்கு நேர்வழி காண்பிப்பது அல்லாஹ்வின் நியதி அல்ல. ரப்பே ரப்பே எங்களை பாதுகாத்தல் யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா ரப்பே, யா ரஹ்மானே, யா ரஹீமே, நீ சொல்லக்கூடிய வசனங்களை எல்லாம் கேட்டு அழகிய முறையில் உன்னுடைய கட்டளைகளை நிறைவேற்றிய பின் நாங்கள் வீணாக்கி விடாமல் அதனுடைய கூலியை உன்னிடம் எதிர்பார்த்து உன்னுடைய பொருத்தத்திற்காக நிற்கக்கூடிய மக்களா எங்களை ஆக்கி வை. அல்லாஹ், எவ்வளவு அழகா நீ கொடுத்துட்டு சொல்லி காட்டுனேன்டா. வழுக்கு பாறையில தண்ணியை ஊத்துனா அதுல மண்ணு மூடிருந்து அது என்னத்துக்காகும், வலிச்சுக்கிட்டு ஒடிரும். அது மாதிரி நீ கொடுத்த எல்லாமே வீணா போயிரும் அல்லாஹ் சொல்றான். யா அல்லாஹ், யா ரப்பி, யா ரஹ்மானே, சின்னதோ பெருசோ யா அல்லாஹ், நாங்க எதை கொடுத்தாலும் எதை செஞ்சாலும் உனக்காக செய்யக்கூடிய தூய்மையான இஹ்லாஸை கொடு அல்லாஹ். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வசனம் தான். இதற்கு மாறாக யார் அல்லாஹுடைய உவப்பை நாடி உளப்பூர்வமாக தங்கள் பொருள்களை செலவு செய்கின்றார்களோ அவர்களுடைய தர்மத்துக்கு உவமை உயரமான பூமியிலுள்ள ஒரு தோட்டம் போன்றதாகும். அதில் பெருமழை பெய்யும் பொழுது தன்னுடைய கனிகளை அது இருமடங்காக தருகிறது. அப்படி பெருமழை அதில் பெய்யவில்லை என்றாலும் லேசான தூறல் கூட அதற்கு போதுமானதாகும். நீங்கள் செய்பவற்றை எல்லாம் அல்லாஹ் நன்கு பார்ப்பவனாக இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா உதாரணத்தை சொல்லி சொல்றான். நீ கொடுத்துட்டு சொல்லி காமிச்சேன்டா அவ்வளவு ஊத்தி கழுவி விட்ட மாதிரி வலிச்சு தொடச்சு போயிரும், ஒண்ணும் இருக்காது. ஆனா நீ அல்லாவுக்கா உள்ளமாற கொடுத்து செலவு செஞ்சேன்னா அந்த தர்மத்துக்கு உதாரணம் என்ன தெரியுமா, உயரமான இடத்துல ஒரு தோட்டம் இருக்கு. அப்ப மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய தோட்டங்கள்லாம் பாருங்க பயங்கரமான விளைச்சல்களை, ஆப்பிள்ல இருந்து ஃப்ரூட்ஸ்ல இருந்து அவ்வளவு அழகா விளைச்சலை கொடுக்கக்கூடியதா இருக்கு. அதுக்கு பெருமழை பெஞ்சுட்டா பயங்கரமான விளைச்சலை கொடுக்கும். சின்ன தூறல் கூட போதும் அது உங்களுக்கு நஷ்டமில்லாத லாபத்தை கொடுக்கறதுக்கு. அந்த மாதிரி தான் நீங்க இதுல எதை தேர்ந்தெடுக்க போறீங்க, நாம எதை தேர்ந்தெடுக்க போறோம் அல்லாஹ் கேக்குறான். நம்ம கையில விடுறான் பாத்தீங்களா. ரப்பே ரஹ்மானே, நீயும் கருணையாளன் யா அல்லாஹ். அடுத்த வசனம் தான். உங்களில் யாரேனும் ஒருவர் இதை விரும்புவாரா? அதாவது அவர்களுக்கு பேரீச்சைகளும் திராட்சைகளும் கொண்ட ஒரு தோட்டம் இருக்கின்றது. அதனுடைய ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. கனி வகைகள் அனைத்தும் அதில் கிடைக்கின்றன. எதுவும் செய்ய இயலாத சிறு குழந்தைகளே அவர்களுக்கு இருக்கின்ற நிலையில் அவரை முதுமை வந்தடைகிறது. அப்போது தீயுடன் கூடிய புயற்காற்று அத்தோட்டத்தை தாக்கி பொசுக்கி விடுகிறது. இவ்வாறு அல்லாஹ் உங்களுக்கு தன் சான்றுகளை நீங்கள் சிந்தித்துணரும் பொருட்டு விவரிக்கின்றான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த நிலைமையை நம்ம விரும்புவோமா? யாராச்சும் விரும்புவோமா? கண்டிப்பா விரும்ப மாட்டோம். அது மாதிரி உங்களுடைய செயல்கள்லாம் பொசுங்கி போயிடாம பாத்துக்கோங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான். அவங்க பாக்குறதுக்காக தொழுகிறது, அவங்க பாக்குறதுக்காக ட்ரெஸ் போடுறது, ஊரெல்லாம் மெச்சனுங்கிறதுக்காக ஃபங்க்ஷன் செய்யறது, இப்படி பகட்டுக்கு எந்த ஒன்னையும் செய்யாதீங்க. அது வீணா பொசுங்கி போயிடும். யாராச்சும் இதை விரும்புவீங்களா? உங்க நமக்கு வயசாகி போயிடுச்சு, நமக்கு சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்குது, நம்மளுடைய சொத்துக்கெல்லாம் அழிஞ்சு தீஞ்சு போயிட்டா நம்ம எங்க போய் நிப்போம்? நிற்கதியா?
யாராச்சும் இதை விரும்புவோமா? விரும்பவே மாட்டோம். அதே மாதிரியான நிலைதான் நீங்க சிந்திச்சு உணர்றதுக்காகத்தான் இந்த மாதிரியான உதாரணத்தை சொல்றேன்டா. சுஹான் அல்லா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹை போல உவமை சொல்றது, உதாரணங்களை சொல்றதுக்கு வேற யாருமே இல்லை அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஒண்ணு ஒண்ணா சொல்லி காட்டுறான் பாருங்க. அப்ப நம்ம எதை செஞ்சாலும் சரி, சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்காக செய்வோம். நிச்சயமா அல்லாஹ் பெரும் நன்மையை கொடுப்பாங்கிறதுல சந்தேகம் இல்லை. அடுத்ததா, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் சம்பாதித்த பொருள்களிலிருந்தும் பூமியிலிருந்தும் நாம் உங்களுக்கு வெளிப்படுத்தி தந்தவற்றிலிருந்தும் சிறந்தவற்றை செலவு செய்யுங்கள். அவற்றில் மோசமான பொருள்களை அவனுடைய வழியில் நீங்கள் செலவு செய்ய முற்படாதீர்கள். உண்மையில் அது போன்ற மோசமான பொருள்களை உங்களுக்கு எவரேனும் கொடுத்தால் நீங்கள் அதனை விரும்ப மாட்டீர்களே, அல்லது கண்டும் காணாமல் தானே அதனை ஏற்றுக்கொள்வீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் தன்னிறைவு உள்ளவனும் மாபெரும் புகழுடையவனுமாய் இருக்கின்றான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். மாஷா அல்லாஹ். இதெல்லாம் நான் விளக்க சொல்ல தேவையில்லை. ரப்பு சொன்ன விளக்கமே போதுமானது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வசனத்துக்கு போங்க. ஷைத்தான் வறுமையை கொண்டு உங்களை அச்சுறுத்துகின்றான், மானக்கேடானவற்றை செய்யும்படியும் உங்களை ஏவுகின்றான். ஆனால் அல்லாஹ் தன்னிடமிருந்து மன்னிப்பையும் அருட்செல்வத்தையும் உங்களுக்கு வாக்களிக்கின்றான். அல்லாஹ் விசாலமான கொடையாளனும் எல்லாம் அறிந்தவனுமாய் ஆவான். சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு அழகிய சொல்றான்? ஷைத்தான் தான் வறுமையை கொண்டு உங்களுக்கு அச்சுறுத்துவான், மானக்கேடானதை செய்யும்படி உங்களை ஏவுவான். நீ இவ்வளவு கொடுக்குற, உன் பிள்ளைங்களுக்கு வேணா? ஆனா உனக்கு முடியாட்டி நீ என்ன செய்வ? இப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டா, வயசானா வேணும் கொஞ்சம் வச்சுக்கோ, அப்படிலாம் இருக்கக்கூடாது, என்ன கொஞ்சம் கூட விவரம் இல்லாத பிள்ளையா இருக்க, இப்படி எல்லாம் சொல்லி அச்சுறுத்துறது யாரு? ஷைத்தான் தான். அல்லாஹ் அப்படிப்பட்டவன் இல்ல. அவன் தன்னிறைவானவன். அவன் உங்களை மன்னிக்க கூடியவனா இருக்கான். அவன் அருட்செல்வங்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கறதா வாக்கு கொடுத்துருக்கான். அவன் விசாலமானவன். நம்மள மாதிரி கஜானா காலியா போகும்னு சொல்றது இல்ல. உலகத்துல இருக்க அத்தனை பேரையும் செல்வ சீமான்களை ஆக்குனாலும் அல்லாவுடைய கஜானாவுல இருந்து ஒரு துளி கூட குறையாதான். சுப்ஹானல்லாஹ். அப்போ நமக்கு வறுமையை காட்டி பயப்படுத்துறது, நம்மள குழப்பத்துல கொண்டு போறது, இதை செய்யின்னு வட்டி தான் பெரிய லாபமானது என்று காட்டுறது, இதெல்லாம் யாரு? ஷைத்தானை தவிர வேற எதுவும் இல்ல. அது மட்டும் இல்ல, மானுக்கு அளவு செய்யறதுக்கு உங்களை ஏவுவான். அந்த பக்கம் போயிடாதீங்க, அல்லாவின் பக்கம் வாங்க. அவன் மன்னிக்க கூடியவனா இருக்கான், அவன் மிகப்பெரிய கொடையாளனா இருக்கான், விசாலமானவனா இருக்கான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அவனுடைய சிஃபத்தை எவ்வளவு சொல்றான் பாருங்க. அடுத்தமா, தான் நாடுபவர்களுக்கு அல்லாஹ் ஞானத்தை வழங்குகின்றான். எவருக்கு ஞானம் வழங்கப்படுகிறதோ அவர் ஏராளமான நன்மைகள் வழங்கப்பட்டவர் ஆவார். இவற்றிலிருந்து நல்லறிவு உடையோர் தவிர வேறெவரும் சிந்தித்து படிப்பினை பெறமாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்றான், தன்னாட கூடியவங்களுக்கு அவனோட எல்லாரும் நினைக்கிறோம் செல்வத்தை கொடுக்கறதுதான் சிறப்புண்டு. ஆனா அவன்கிட்ட இருந்து அறிவு, ஞானம், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கல்வியை கொடுக்குறான் பாத்தீங்களா? அதுல ஏராளமான சிறப்பு இருக்கு. இத யார் புரிஞ்சுக்கிடுவாங்க தெரியுமா? நல்ல அறிவும் சிந்திக்கக்கூடிய படிப்பினை பெறக்கூடிய மக்களை தவிர இதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகின்றானோ அவர்களுக்கு கல்வியை விசாலப்படுத்துவான். வசனம் எவ்வளவு அழகா பொருத்தமா இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு ஓகேடா. அடுத்து, நீங்கள் ஏதேனும் செலவு செய்திருந்தால் அல்லது நீங்கள் ஏதேனும் நேர்ச்சை செய்திருந்தால் அதனை நிச்சயமாக அல்லாஹ் அறிகிறான். மேலும் அக்கிரமக்காரர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இலர். நீங்கள் தர்மங்களை வெளிப்படையாக செய்யேன், அதுவும் நல்லதுதான். நீங்கள் அவற்றை யாருக்கும் தெரியாமல் தேவையுடையோருக்கு கொடுப்பீர்களாயின் அது இன்னும் உங்களுக்கு சிறந்ததாகும். மேலும் இத்தகைய செயல்கள் காரணமாக உங்கள் தீமைகளை அல்லாஹ் அழித்து விடுகின்றான். மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்வதை நன்கு அறிபவனாய் இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தொடர்ந்து பாருங்களேன். நீங்க அல்லாஹ்வுடைய வாழையில கொடுங்க, நீங்க தூய்மையோட கொடுங்க. நீங்க ஒண்ணு கொடுத்தா நான் பல மடங்கா தருவேன். நீங்க கொடுத்துட்டு சொல்லி காட்டாதீங்க. நீங்க அதை தவிர உங்களுக்கு அல்லாஹ்வுக்காக கொடுத்தவங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை, பேருக்காக கொடுக்கிறவங்களுக்குரிய உதாரணம் என்ன, இப்படியே அல்லாஹ் தஆலா கொடுக்கறத பத்தியே சொல்லிட்டு எல்லாம் சொல்றாரு. அல்லாஹ் விசாலமானவன். நீங்க செலவு செஞ்சா, ஏதாச்சும் நேர்ச்சி செஞ்சிருந்தா அதை அல்லாஹ் அறியக்கூடியவனா இருக்கான். அப்படிப்பட்ட அல்லாஹ் எப்படிப்பட்ட ஞானம் உள்ளவன் தெரியுமா? எவ்வளவு பெரிய நன்மை நிறைந்தவன் தெரியுமா? இதை சிந்திச்சு நீங்க படிப்பினை பெறுங்கிறது அல்லாஹ் எவ்வளவு சொல்றான் பாத்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். நீங்க உங்க தான தர்மங்களை வெளிப்படையா செஞ்சாலும் சரி, மறைமுகமா செஞ்சாலும் சரி,
அல்லாஹ் அறியறான். ஆனா நீங்க வெளிப்படையா செய்யறதை விட மறைமுகமா செய்யறது சிறந்தது. ஏன்னா அதுல ஒரு தற்பெருமை வராது. அப்போ அத நம்ம ரகசியமா செஞ்சதை யாரும் நம்ப மாட்டாங்க சொன்னா. அப்படிங்கிறதுக்காகவே விட்டுருவோம். அதனால அல்லாஹ் எது சிறந்ததுங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லி கொடுக்குறான் பாருங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் இயலாதவன் இல்ல. அவனுக்கு முடியாதது இல்ல. அவன் தன்னிறைவு இல்லாத தேவை உடையவன் இல்ல. நம்மளுடைய டெஸ்ட் பண்றதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு என்கரேஜ் பண்றான் இந்த தான தர்மங்களை பற்றி. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையில இந்த வசனங்களை எல்லாம் கேட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்காக தான தர்மம் கொடுக்கக்கூடியவர்களாக, அவனிடம் கூலியை எதிர்பார்த்து, இங்கன்னா 1க்கு 1 பங்கு தான் எதிர்பார்ப்போம். இல்ல 1க்கு 2 செய்யறவங்களும் இருக்கிறாங்க. கூடுதலா செய்யறவங்க ஒரு 3 நாள் செய்யலாம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே செய்யறதெல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குடிக்கிறது அழியவே இல்ல. அழியாதது, நிரந்தரமானது, நிலையானது. அப்ப அல்லாஹ்விடம் கூலியை எதிர்பார்த்து, அவனிடம் நன்மையை எதிர்பார்த்து, அவனுடைய கட்டளைகளை அழகான முறையில நிறைவேற்றி தான தர்மங்கள் செய்யக்கூடிய மக்களாக, அல்லாஹ் நம்ம மேல விதித்த கட்டளையான ஜக்காத்தை அழகிய முறையில் நிறைவு செய்யக்கூடிய மக்களாக நாமெல்லாம் இருக்கணும். இந்த வசனத்தை எல்லாம் கேட்கும்போது, யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களை விசாலமாக்கியா, கஞ்சத்தனத்துல இருந்து பாதுகாத்தரலையா அல்லா, கருமித்தனத்துல இருந்து பாதுகாத்தரலையா அல்லா, ஷைத்தானின் சூழ்ச்சியில் இருந்தும் குழப்பத்தில் இருந்தும் எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் எங்கள் உற்றார் உறவினர்களையும் ஒரு மக்களையும் யாழ்லா எங்கள் நண்பர் சமுதாயத்தையும் யாழ்லா உலகத்தில் உண்டான முஃமினான முஸ்லிமான அனைவரையும் பாதுகாத்து யாழ்லா உன்னுடைய பொருத்தத்தை யாழ்லா நீ எங்களுக்கு வாக்களித்த பன்மடங்கு கூலி இருக்குல்ல யாழ்லா, அதை எங்கள் அனைவருக்கும் நிறைவாக தந்தருள்வாயாக யாழ்லா. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.